Very good morning, my dear friends. லைம் லைரிக்ஸ் மார்னிங் மெசேஜில் இன்றைக்கும் உங்களெல்லாம் சந்திக்கிறதுல எனக்கு ரொம்ப பிரியம், சந்தோஷம், ஆனந்தம். இன்னைக்கு டாபிக் மென்டல் பிரிசன். யாருமே 4 செவுத்துக்குள்ள ஒரு கூண்டுக்குள்ள சிறைச்சாலையில் அடைபடுவதற்கு ஒத்துப்பாங்களா? எவ்ரி ஒன் வாண்ட்ஸ் ஃப்ரீடம். இந்த ஜெயில் அப்படிங்கிறது போயிட்டு வந்தவங்க சொல்லும்போது தான் தெரியும். ஒரு ஆசிரியர் போராட்டத்தில் என்னோட நண்பர் ஒருத்தர் ஜெயிலுக்கு போனார். அவர் கதையாக சொல்லிட்டு இருந்தார். சார், எங்களை நல்லா தான் நடத்துனாங்க. கிட்டத்தட்ட ஒரு 38 நாள் இருந்தோம். நாங்கள் 38 நாளும் எங்களுக்கு சாப்பாடு கிடச்சிது. தூக்கம் வராட்டா கூட எங்களை அறியாமல் அசந்து தூக்கிட்டோம். நாங்கள் டீச்சர்ஸ்லாம் ஒன்றா சேர்ந்து பேசி சிரித்து எல்லாம் பண்ணோம். அடுத்தது ஒன்று சொன்னார், ஆனால் வெளியில் போக முடியலையே சார். அந்த சிறைச்சாலைன்னா என்னங்கிறது நாங்கள் புரிஞ்சுட்டோமே. இதுவாவது பரவாயில்ல, அவங்க ஒரு 10 பேர் 15 பேர் சேர்ந்துருந்தாங்க. இந்த தனிமை சிறைச்சாலைன்னு வரும்பொழுது கொடுமை. கையை காலை கட்டி போட்டு உங்களை உட்கார வச்சு பார்த்தா தான் உங்களுக்கு தெரியும். எப்படாவது அவுத்து விடுவாங்க. இது புறச்ச சிறைச்சாலை. அகச்சிறைச்சாலை நிறைய இருக்கு. இந்த மென்டல் பிரிசன். நிறைய பேர் அதில் போய் சிக்கிப்பாங்க. இந்த கோலி சோடான்னு ஒன்று இருக்கும். அது உள்ளே அப்படி தட்டி விட்டுட்டு உள்ளே போய் மாட்டிக்கும். அதை மறுபடியும் சக் பண்ணால் தான் வெளில வரும். இல்லைனா அதை வெளில வரவழைக்க முடியாது. அங்கேயே சிக்கிக்கும், வெளியிலே வராது. அந்த குண்டு உள்ளே போய் மாட்டிக்கும். அது மாதிரி மென்டல் ட்ரஃப் என்று சொல்லுவார்கள் ஆங்கிலத்தில். சைக்காலஜியில் அதுக்கு பேர் மென்டல் ட்ரஃப். நிறைய பேர் முதல்ல பார்த்திங்கன்னா மென்டல் இல்னஸுக்கு அந்த ட்ரஃப்பில் தான் போய் மாட்டிப்பாங்க. அதுதான் ஆரம்ப அறிகுறி. அந்த ட்ரஃப்பில் உங்கள் மனசு மாட்டிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு சுதந்திரம் போயிடுச்சுன்னு ஃபீல் பண்ணுவீங்க, சந்தோஷம் இல்லைன்னு ஃபீல் பண்ணுவீங்க, தனிமை தான் நமக்கு தேவைன்னு ஃபீல் பண்ணுவீங்க, ஹாஸ்யம் மறந்து போயிடும், ஹியூமர் நம்மளை விட்டு போயிடும், அப்புறம் மிங்கிளிங் போயிடும். அடுத்தது வெளிச்சத்தில் நீங்கள் வர்றதுக்கே யோசிப்பீங்க. நான் நிறைய பேரண்ட்ஸ் சொல்லுவேன், உங்கள் குழந்தைங்களை வாட்ச் பண்ணுங்கள். அவங்க சிரிக்கலையா, அவங்க மிங்கிள் ஆகலையா, தனிமையை விரும்புகிறாங்களா, அதுலேயும் லைட் அணைச்சிட்டு இருட்டில் உட்காந்துக்கிறாங்களா, தனக்குத்தானே பேசிக்கிறாங்களா, அழறாங்களா, உடனே ஒரு சைக்கியாட்ரிஸ்ட்டை பாருங்கள், இல்லை எங்களை மாதிரி கவுன்சிலர்கிட்ட வரும். இது ஒரு இண்டிகேஷன். ஏன் அப்படின்னா அந்த மென்டல் பிரிசனில் அவங்க வந்துட்டாங்கன்னு அர்த்தம். இந்த 3 விஷயம் மென்டல் பிரிசனுக்கு காரணம். ஒன்று ஃபியர் ஆஃப் ஆல் சார்ட்ஸ். ஃபோபியாவுக்கும் ஃபியருக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா, அந்த காரணமே இல்லாமல் இருக்கிறது ஃபோபியா. நாங்கள் தான் கண்டுபிடிக்க முடியும். இது ஹைட்ரோஃபோபியாவாக இருக்குது, இது இந்த ஃபோபியா இருக்குது, அந்த ஃபோபியா இருக்குது. காரணமே நாங்கள் தான் கண்டுபிடிக்க முடியும். அவங்களுக்கு தெரியாது காரணம். சிலதுக்கெல்லாம் காரணம் தெரியாது. ஃபியர், நோன் ஃபியர் எக்ஸாமினேஷன் ஃபியர், லைஃப்பில் சேலஞ்சஸை ஃபேஸ் பண்ணுறதுக்கு ஃபியர், அதுக்கப்புறம் நம்மளுடைய சோதனைகள் வேதனைகளை டேக்கிள் பண்ணுறதுக்கு ஃபியர், நம்ம தாய் தந்தையர்கிட்ட, லைஃப் பார்ட்னர்கிட்ட, சில பேர் பசங்கக்கிட்டேயே பயப்படுவாங்க. டீச்சர்ஸ்கிட்ட சில்ட்ரன் பயப்படுவாங்க. சில சமயம் சில்ட்ரனை பார்த்து டீச்சர் பயந்த காலங்கள் இப்போ வந்துருச்சு. அதுபோல் இந்த பயம் அப்படிங்கிறது 2 பயம் மட்டும்தான் நேச்சுரல். ஒன்று ஃபியர் ஆஃப் ஹைட்டு. ஒரு ஸ்டூலில் ஏற்றி ஒருத்தனை தள்ளி விட்டாக்க பயந்து போயிடுவான். டமார்னு ஒரு சத்தம் கிடந்து தூக்கி போடும் நமக்கு. அந்த சப்தமும் அந்த ஃபியர் ஆஃப் ஹைட், ஃபால் ஆஃப் ஹைட், அது ஒன்று தான். அது 2 தான் நேச்சுரல். மற்ற எல்லா ஃபியரும் நேச்சுரல், அன்நேச்சுரல். அடுத்தது முக்கியமான விஷயம், உங்களை மனதின் சிறைச்சாலையில் தள்ளுறதுக்கு மென்டல் பிரிசனில் டவுட். எதுக்கெடுத்தாலும் சந்தேகம். என்னால் முடியுமான்னு சந்தேகம், அவனால் முடியுமான்னு சந்தேகம், இவன் நல்லவனா கெட்டவனான்னு சந்தேகம், என்னை ஏமாத்திடுவாங்களான்னு சந்தேகம், எல்லாத்துலேயும். அடுத்தது லிமிட்டிங் பிலீஃப்ஸ், உங்களை கட்டுப்படுத்தக்கூடிய நம்பிக்கை. அடுத்தது பிளைண்ட் ஃபெய்த், குருட்டு நம்பிக்கை. இதெல்லாம் உங்களை உள்ளே வச்சிடும். நிறைய பேர் நீங்கள் பார்த்தீங்கன்னா, இதை செஞ்சால் நான் செத்து போயிடுவேன், இதை செஞ்சால் எனக்கு ப்ராப்ளம், இது செஞ்சால் ஆபத்து.
ஏதோ ஒன்றுத்துல அதீதமான ஈடுபாடு, ஒரு நம்பிக்கை, அது ஒரு ஜென்ரலாக ஒரு ரீசன் அவுட் பண்ணவே முடியாது, லாஜிக்கலாக ரீசன் பண்ண முடியாது. ஸோ இதெல்லாம் உங்களை மென்டல் பிரிசனில் கொண்டு போயிடும். இந்த மூணும் இருக்கான்னு பார்த்துங்க. இருந்தால் ப்ளீஸ் ரிமூவ் தம், அதர்வைஸ் யூ வில் கோ டு யுவர் ஓன் மென்டல் prison. All the best, my dear friends.